ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட சிக்கனும் போட்டு செய்கிறதுனால எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே செம அட்டகாசமாக இருக்கும். இதில் என்னென்ன பயிரெலாம் போட்டுக்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன பயிர் இருக்குது எல்லாமே போடலாம். நான் கருப்பு மூக்கடலை, வேர்க்கடலை, பாசிப்பருப்பு, பீன்ஸு, பட்டர் பீன்ஸ் இது மட்டும்தான் போட்டு வச்சுருக்கிறேன். நான் முதல் நாளே ஊற வச்சு இது முளை கட்டி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சிக்கனை 2 3 தண்ணி ஊற்றி கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கிறேன். இதையும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம், 2 காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம காஞ்ச மிளகா கூட ஒன்று கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. காஞ்ச மிளகா நல்லா செவந்தோன்னே 100 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சு இதை வதக்கிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற சிக்கனையும் போட்டுடலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நவதானியம் அதையும் சேர்த்து ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே வெந்ததுனால உப்பு மட்டும் பிடிக்கணுன்றதுக்காக ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வெந்தது போதும். இப்போ இதுக்கு பெப்பர் தூள் 1 ஸ்பூன். இதில் நான் மிளகு சீரகம் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வெறும் பெப்பர் கூட போட்டுக்கலாம். நான் மிளகு சீரகம் 2யும் போட்டிருக்கிறேன். இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சுட சுட டேஸ்டான நவதானிய சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் சப்பாத்திக்கு தான் நவதானிய சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இட்லி, தோசை, பூரி, ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே இந்த நவதானிய சிக்கன் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.